அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். காவல்துறை என்னோட கண்ட்ரோலில் விடுங்க, மொத்த போதைப் பொருள் புழக்கத்தையும் நான் அடைக்கிறேன்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி சொல்லியிருக்காரு. காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள்ல தொடர்ந்து செயல்படலை அப்படின்னு கண்ட்ரோல் பண்றதை பற்றியெல்லாம் அவர் பேசி நாங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட கட்சியே அவர் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியல. அப்பாவும் மகனும் மேடையிலேயே சண்டை போட்டுற ஒரு சூழ்நிலை வருது. அவர் அங்கே தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவருடைய நப்பாசை அது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உறுதிமிக்கவர். இந்த கூட்டணி என்பது ஏதோ அரசியல் லாபத்திற்காக ஏற்பட்ட கூட்டணி அல்ல, இது கொள்கை சார்ந்த கூட்டணி. இந்த கூட்டணி மேலும் மேலும் உறுதியாக இருக்கிறது என்பதுதான் கடந்த 28ஆம் தேதி கொட்டிவாக்கத்திலே நடந்த மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியின் எடுத்துக்காட்டு. ஆகவே இது இறுதிமிக்க கூட்டணி. யாரும் இடித்து தகர்த்தெறிய முடியாத கற்கோட்டைகளால் இரும்பு கோட்டைகளாலான இந்த கூட்டணி என்னாலும் சிதறுவதற்கு அரசியல் ஞானோதயம் மிக்க எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் விடமாட்டார். அண்ணாமலை யாரெல்லாம் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் சட்டத்தை மீறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவளிக்கின்ற ஒரு கர்நாடகா டூப் போலீஸ் தான் அண்ணாமலை. வரதான் போது ஓயோ சரி சரி ஐயோ அப்படியா அப்படியா அவர் யாருங்க? அவரை தனியா எங்கன்னா நண்டு போக சொல்லி எத்தனை பேர் அவருக்கு தெரியும் பாருங்க. சும்மா ஏதாங்க அவங்கெல்லாம் விற்பனர்கள். அவர்கள் கூற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கெல்லாம் பதில் சொல்லி இருக்கின்ற காலம் இந்த காலம் அல்ல. மக்களை நோக்கி மக்கள் பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். சட்டவிரோத செயல்களை செய்பவர்களை ஆதரிக்கும் கர்நாடக டூப் போலீஸ் அண்ணாமலை எனவும், திமுக கூட்டணி என்பது அரசியல் ஆதாயத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல, கொள்கை கூட்டணி எனவும் சேகர் பாபு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார்.